இத்தனை நாளாக ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. ரசிகர்களுடைய வேண்டுகோள், உண்மையிலேயே இந்த மாதிரி பைரசியில் ஒரு வேளை படம் வந்துச்சுன்னா முதல்ல பார்க்காதீங்க. ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு படம் இல்லை, அது கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரோட லைஃப். நடுத்தருவுக்கு ஒருத்தன் வந்துடுவேன். ஆனால் நமக்கு இருக்கிற கவலை கூட அவங்களுக்கு இருக்கா இல்லையான்றது தெரியல. அதில் எப்படி ரிலீஸ் ஆகிருக்குன்றிய 2 குவாலிட்டியில் ரிலீஸ் ஆகிருக்கா. ஒன்று இந்த சென்சாருக்கு அனுப்புவாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஃபுட்டேஜ். இன்னொன்று சென்சாருக்கு அனுப்புனதுக்கப்புறம் கட் பண்ணி தேட்டருக்கு போகிறதுக்காக ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அது விஐபி ஃபுட்டேஜ். அந்த ஃபுட்டேஜ் 2 குவாலிட்டிலையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஹை குவாலிட்டியில் இருக்கு. இதை யாரும் ரிலீஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு செங்குரங்கு அப்படியே தொண்டையால் அப்படியே உள்ளுக்குள்ள வச்சு கத்திக்கிட்டு இருக்கு. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, அதுக்கப்புறம் ட்ரம்ப், அதுக்கப்புறம் ஈரான் அதிபர், இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு எங்க அண்ணனுக்கு எதிராக சதி பண்ணிட்டாங்க. அவங்க தான் இதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணுறது அம்மன் சொல்லி அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா முதல்ல சொல்லுங்களேன். அவன் அந்த படத்தை உண்மையிலேயே அதான் இத்தனை நாள் அதை பாசாக்க கையில் வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி தாவேகா சைட்லேருந்து இந்த மலைக்குரங்கு, அதுக்கப்புறம் பனிக்கரடி இதெல்லாம் சொல்லும் பார்த்தீங்களா, அது என்ன சொல்லும், திமுகவும் சேர்ந்து சதி பண்ணுது. நீ சொல்கிற மாதிரியே வச்சு ஒரு பேச்சுக்கு இப்போ அவங்க ஃப்ளோவில் போவோமே, நீ சொல்கிற மாதிரியே திமுகவும் பாஜகவும் கூட்டு சேர்த்துக்கிட்டு ஜனநாயகனை வெளியில் வரவிடாமல் வச்சிருச்சுன்னே நினச்சிக்குவோம்ப்பா. அதை அவன் கையில் வச்சுக்கிட்டு உன்னை மிரட்டுறது அவனுக்கு லாபமா, இல்லை அதை எடுத்து வெளியில் விட்டு அதை மிரட்டுறது லாபமா? இல்லை, ஒரு லாஜிக்கா. எவனாச்சும் ஒருத்தர் பணைய கைதியை பிடிச்சி வச்சுக்கிறான்னு வைய, அந்த பணைய கைதியை கையில் வச்சிருக்க வரைக்கும் தான் பிடிச்சி வச்சிருக்கவனுக்கு ஹோல்டு. அதை ரிலீஸ் பண்ணி ஓட விட்டு அதுக்கப்புறம் எவனாச்சும் ஃபோன் போட்டு கேட்டதை கொடுப்பானா? அறிவு கட்ட தரமாக பேசுறியடா முட்டா, அவங்க வாழை நல்லா வந்துடும். இப்படிலாம் பேசி திரிகிறாய சார். அது இது வரைக்கும் பேசுறதுலேயே ஓரளவுக்கு இந்த ரிலீஸ் வேலையை, ரிலீஸ்ன்னு சொல்ல முடியாது, இந்த லீக்கிங் வேலையை எந்த நாய் பண்ணியிருக்கும், அது எதுவாக இருந்தாலும் அந்த நாய் தான் அது ரிலீஸ் பண்ணது. எந்த நாய் பண்ணியிருக்கும் அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் இதை முழுசா சொல்லணுமா இல்லையா? எந்த நாயா இருக்கும் நீங்க சொல்லுங்களே பார்ப்போம். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார். கோப்பு இதையும் சொல்றாங்க என்னன்ட்டு, எங்க அண்ணன் அந்த வழியை தாங்கிக்கிட்டு வருவாரு. எங்க அண்ணன் கண்ணீருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாம் பதில் சொல்லியே ஆகணும். உங்க அண்ணன் என்னைக்குடா கண்ணீர் விட்டாரு? நான் தெரியாம தான் கேட்கிறேன். 40 பேர் செத்து போனதுக்கு எப்போ கண்ணீர் விட்டு ஒரு வீடியோ போட்டு எத்தனை பேர், அந்த கண்ணீருக்கு எத்தனை பேர், அந்த 40 பேர் குடும்பத்துக்கு இருக்குல்ல, அந்த கண்ணீருக்கு உங்கள் நொண்ணு என்ன முதல்ல பதில் சொல்ல அதை சொல்ல. இந்த பைக்கில் பின்னாடியே ஒருத்தன் செத்து போனால, அவங்க அப்பா விட்டார்ல கண்ணீர், அந்த கண்ணீருக்கு என்ன பதில் சொன்னார் உங்கள் அண்ணன் சொல்லு பார்ப்போம். வாயில் நல்லா வந்துடும். இத்தனை நாளாக அந்த ப்ரொடியூசர் பொத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாப்புல, ஜனவரியில் ரிலீஸ் ஆக வேண்டியது, இது வரைக்கும் சண்டை போட்டு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையை எங்கேயாச்சும் பார்த்தாரா? அந்த ப்ரொடியூசர் கண்ணீருக்கு உங்கள் அண்ணன் என்ன பதில் சொன்னார்? பெத்த புள்ள கண்ணீருக்கு பதில் சொல்லலை, கட்டின பொண்டாட்டி கண்ணீருக்கு பதில் சொல்லலை, பெத்து போட்ட அப்பா அம்மாவுக்கு கண்ணீருக்கு அவங்க கண்ணீருக்கு பதில் சொல்லலை, அவனை நம்பி வந்தவங்க செத்து போனாங்க அவங்க கண்ணீருக்கு பதில் சொல்லலை. உங்கள் நொண்ணே வேற எந்த கண்ணீருக்கு தான் பதில் சொல்லுவார்? சும்மா வாய். அதான் இவங்க என்ன விட்டாங்க அந்த அளவுக்கு அவரை, அதாவது அவர் அதை அடிக்கிற அதை இது பண்ணுவாப்புல, அழுத்தி சொல்லுவாப்புல, நான் வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கேன், வசதியான ஏதோ சொத்து சுகத்தை எல்லாம் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு, இல்லாதவர்களுக்கு எழுதி, இல்லை கோயில் குளத்துக்கு, இல்லை சர்ச்சுக்கு, ஆனால் மசூதிக்கு ஒன்றுமே இல்லைனாலும் பொண்டாட்டி பிள்ளைக்காவது கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நீ எங்கே போகிற? ஏதோ பிளாட்பாரத்து கட்டியில் படுத்து கிடக்குறியா பிரச்சாரத்தை முடிச்சுட்டு? இல்லை பிரிட்ஜுக்கு கீழே படுத்து கிடக்குறியா? நேராக பனையூருக்கு வண்டி போகுதா இல்லையா? தனியாக அவ்வளோ பெரிய பங்களாவில்
அப்படியே நடுவில் தன்னந்தனியாக படுத்து என்ஜாய் பண்ணுறியா இல்லையா? அப்புறம் என்னத்தை நீ விட்டுட்டு வந்த? எனக்கு புரியல. இல்லை அடிக்கடி நான் சொல்லிக்கிறேன். இப்போ கூட சேர்த்துக்கிறாங்க என்னன்ட்டு, உதயநிதியும் இவர் எல் முருகன் 2 பேரும் சேர்ந்து சதி பண்ணிட்டாங்க. எடப்பாடி ஐயா எஞ்சா பிடிச்சிக்கிட்டாப்ப, டேய் எனக்கு தெரியாமல் வேற ஏதாச்சும் நீங்கள் ரகசிய தொடர்புல இருக்கீங்களா? எதுவாக இருந்தாலும் இப்பயே சொல்லியிருக்கிறான். நியாயமாக யார் இதில் பாதிக்கப்பட போகிறது? யார்? விஜய் பாதிக்கப்பட போகிறாரா? இவங்க 2 பேரும் டீலிங்கில் இருக்கிறாங்க. ஐயையோ நான் இப்படி பண்ணிட்டேனே நினைப்பாரா மாட்டாரா? முதல்ல இந்த வேலையை பார்ப்பாங்களா அவங்க? சரி, அப்படி இருக்கிறப்ப எதுக்கு சிபிஐக்கு போனேன்? மேலே இங்கே உடனே ஓடி போயிருக்கணுமா இல்லையா? கரூருக்கு இத்தனை தடவை அலைஞ்சில்ல, சரணாயனுக்கா எத்தனை தடவை நீ அலைஞ்ச சொல்லுவா? அப்போ கோர்ட்டுக்கு அதாவது சிபிஐ என்கொயரிக்கு கூப்பிட்டாங்க, கரூருக்கு போனேன். ஜனநாயகனுக்கு எதுவுமே இல்லை. ஒரு வார்த்தை போயிட்டு நேரில் போயிட்டு நம்ம அரசியலெல்லாம் அங்கிட்ட வச்சுக்குவோம். என்னைய நம்பி பணம் போட்டிருக்கான், ப்ரொடியூசர் பாவம் உட்கார்ந்துருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் போல பிச்சாக்காரனாக மாறிடுவான். அதனால தயவு செய்து அந்த ப்ரொடியூசரை காப்பாற்றுறதுக்காவது நீங்கள் இந்த வேலையை பாருங்க. போய் சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டு வந்தேன், இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன்றாங்க, என்னை பழி வாங்குறாங்க. இவங்க பாருங்க நேரடியாக என்னை பழி வாங்க முடியலன்றதுக்காக என்னை நம்பி இருக்க அத்தனை பேரையும் பழி வாங்குறேன். அப்படி சொல்ல வேண்டியதானே? என்னைக்காச்சும் ஒரு வார்த்தை அவங்களுக்கு எதிராக நீ பேசியிருப்ப அந்த படத்தில், ஐ மீன் இந்த அரசியல் நாடகத்தில் பேசியிருப்ப. எப்படி பேச முடியும்? பேசுகிறாத்த கூப்பிட்டு வச்சு புளி வாங்கல, கொடுத்த காசை திருப்பி கேட்பாங்கல்ல. இது எதுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறிய? பிடிக்கத்தான். நேரடியாக இன்னொரு சக்தி இருந்தால் நல்லா இருக்கும். அந்த சக்தி அதிமுக பக்கம் போகக்கூடாது. அது இந்த திமுகவுக்கு எதிர்ப்பாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப அங்கே திமுகவுக்கு போகிறத மட்டும் எதையாச்சும் ஒன்று பிரித்து அதில் நாம் உள்ளே போக முடியுமா? அதுக்கான ஒரு ஏஜென்ட் தான் இது. இந்த படத்துல எல்லாம் இந்த பெரிய இந்த இந்தியாவோட ஏஜெண்டாக நடிக்கும்ல, அது இந்தியாவுக்கு உள்ள ஒரு ஏஜெண்டாக இப்போ நடிச்சிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே, வேறு எதுவும் கிடையாது. ஓட்டை பிரிக்கிறதுக்கான ஒரு ஏஜெண்டாகத்தான் இதை கூப்பிட்டு வச்சு அனுப்பியிருக்காங்க. புரோக்கருப்பா, தேவைக்கான்றது வேற எதுவும் இல்லை, புரோக்கரு. இடையில உன்னால் எவ்வளவு தூரம் அதை ஏமாற்றி அந்த ஓட்டுகளை பிரிக்க முடியுமோ அப்படி பிரிச்சுது. மற்றபடி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். இதுக்கு ஏதோ டீல் பேசாமல் இல்லாட்டி இத்தனை நாளைக்கு என்ன சார் வேலை? கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் அந்த மலைமாடி என்ன பேசிக்கிட்டு இருக்கு? அதாவது உதயநிதி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ரெட் ஜெயினில் உட்கார்ந்தாலும் சரி, அவர் இந்த தொழிலில் நல்லா ஊர்னவர், நிஜமாக ஊர்னவர். அவர் நிறைய பட தயாரிப்பெல்லாம் பண்ணியிருக்காப்புல, நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காப்புல, ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு படத்தோட கஷ்டம் என்னன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை பழி வாங்கிறதுக்காக இன்னொரு ப்ரொடியூசர் அவர் பண்ண மாட்டார். கண்டிப்பாக அந்த இண்டஸ்ட்ரியில் பண்ண மாட்டான். இதை எவன் பண்ணியிருக்கிறது வாய்ப்பு இருக்குது தெரியுமா? ஒன்று அந்த சென்சார் போர்டில் இருக்காங்க, அவங்க பண்ணியிருக்கணும். இல்லைன்னா இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷனு ப்ரொடியூசர் சைட்லேருந்து பண்ணியிருக்கணும். சென்சார் போர்டுலேருந்து இந்த வேலையை பார்க்கவே மாட்டாங்க. எக்காந்த முதற்கொண்டு இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க படத்தை பிடிச்சி வச்சுருப்பாங்க, ரிலீஸ் பண்ண விடாமல் ஆக்குவாங்க. தேவையில்லாத விஷயம் சொல்லி படத்தை 1.5 மணி நேரம் படத்தை வரை 20 நிமிஷம் மட்டும் ஓரளவுக்கு கட் பண்ண வைப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. ஒட்டு மொத்தம் அத்தனை பேருக்கு லைஃப் போயிடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா? பேலன்ஸு இதை எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தா ப்ரொடியூசர் சைட்லேருந்து தான் இருக்கும். ப்ரொடியூசரும் அவங்க விருப்பத்துக்கு இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் இலவசமாக எடுத்து கொடுக்கறதுக்கா இத்தனை கோடி ரூபா காசை போட்டு அவங்க படம் எடுத்துக்கிறாங்க? அப்படி போயிடுச்சு அவனுக்கு போட்ட காசு திரும்பி வருமா? குடும்பத்தோடு எங்கே போய் முட்டிக்கிறது, எங்கே போய் குதிக்கிறது, எதில் போட்டு எரிக்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருப்பாங்க ரிலீஸ் பண்ணுறது. அவனை கன்வின்ஸ் பண்ணி, ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி யார் ரிலீஸ் பண்ண வச்சுருப்பான். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல யாருக்கு பிரயோஜனம்? இப்படி ஒரு படம், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படியாச்சும் இந்த படம் வந்துடணும். நான் தெரியாமல் இருக்கிறேன். ஒரு வேளை உன் கையை மீறியும் போச்சுன்னா, அதான் உன்னால் உன் பெத்த பிள்ளையை காப்பாற்ற முடியல, கட்டின பொண்டாட்டியை காப்பாற்ற முடியல, 10 போட்ட அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியல, கூட இருக்க ரசிகர்களை காப்பாற்ற முடியல, உனக்காக உயிரை கொடுக்குற தொண்டர்களை காப்பாற்ற முடியல, உன்னை போட்டு படம் எடுத்த ப்ரொடியூசரை காப்பாற்ற முடியல. அந்த எடுத்த படத்தை உன்னால் ஒரு உருப்படியாக வச்சு வெளியில் ரிலீஸ் பண்ண முடியல, அதையும் உன்னால் காப்பாற்ற முடியல. ஈஸியாக இன்டர்நெட்டில் லீக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன நொன்னைக்கு நீ உட்கார்ந்துருக்க? ஒன்னே சுற்றி நடக்கிற விஷயத்தையே ஒன்னால காப்பாற்ற முடியல. நீ ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு நீ இவங்களால காப்பாற்ற எப்படி உனக்கு ஓட்டு போடுவாங்க நம்புற? ஆனால் நம்புகிறாங்க. ஒரு கூட்டம் இருக்குது, அதெல்லாம் இல்லை மறுக்க முடியாது. நினச்சி பாருங்கள்ல, இப்படித்தான் இருக்குது. இதான் பிரச்சனை. இதில் ப்ரொடியூசரும் தானாக முன் பழி வாங்கணுன்ற எண்ணத்தில், அவர் நல்லாவே தெரியும் இதை நம்ம விட்டோம்னா நம்ம அவனை பழி வாங்குறதுக்கு இது கிடையாது.
நமக்கு குழி தோண்டி உள்ளுக்குள்ளே போட்டு படுத்து மூடுறதுக்கு தான் இது, நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சென்சார் போர்டையும் பண்ண மாட்டான். அப்போ யார் இந்த வேலையை பண்ணியிருப்பா? எங்கள் அண்ணன் இப்படி, எங்கள் அண்ணன் அப்படி, நாட்டுக்காக எங்கள் அண்ணன் எப்படியெல்லாம் போராடுவான்னு சொல்லி இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பட தயாரிப்புக்குழு நியாயம், அதை பட தயாரிப்புக்குழு கேஸு போட்டிருக்கா என்னன்ட்டு. யார் யாரெல்லாம் படத்தை டவுன்லோட் பண்ணுறீங்களோ அவங்களாம் பண்ணக்கூடாது. சரி, அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா உன்னால்? இல்லை பண்ணிடுவி. அப்படி பண்ண என்ன பண்ணுவேன்? எவன்டா ரிலீஸ் பண்ண சொன்ன? ரோட்டில் பணம் கொட்டி கிடக்கு, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கொட்டி கிடக்கு. அவர் ஏடிஎம் வண்டி போகுது, அந்த வண்டி போகிறதுல அந்த ஏடிஎம் வண்டியில் திடீர்னு லாக் ஓப்பன் ஆகிடுது, பணமெல்லாம் சிதறிட்டு வருது. நீ எவனும் எடுக்கக்கூடாதுன்னு செய்தி போட்டீன்னா நீ செய்தி போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இங்கே பணமெல்லாம் காணாமல் போயிடும். அதாவது பணத்தை பத்திரமா வச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, நீ பண்ணியிருக்கணும். அதை விட்டு நான் போட்டு போவேன், எவனுக்கு அதை பார்க்காம போகணும்னு போவாயலா? டவுன்லோட் தான் பண்ணுவேன், பார்க்கத்தான் செய்வேன். நல்லா தெரியுது இங்கெல்லாம் யார் இந்த பாவம். ஏன் டிக்கெட்டுக்கு 10,000 வாங்குறப்ப இனிச்சிதோ? ஒரு பேச்சுக்கு டிக்கெட்டுக்கு 10,000 5,000 வாங்குவாங்கல்ல. அதிகமாக டிஸ்ட்ரிபியூஷன் காசு கொடுத்து நீங்கள் கேட்பீங்கல்ல, லாபத்தில் 75% எங்களுக்கு வேணும்னு அவனை போட்டு இழுப்பியல்ல அன்னைக்கெல்லாம். இல்லை அப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாதா என்ன? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ அதனால் என்ன, இந்த படம் ரிலீஸ் ஆகி போச்சுன்னா எப்படியும் பேக் டு வந்துடுவாப்புல, பெபிலியன் வருவாப்புல. கவலைப்படாதே, ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணுங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி செட் பண்ணிவிட்டு பரவாயில்ல விடுங்கடா, இனிமேல் அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் நமக்கு வேலை, நாம் போவோம். ஏன்னா அப்பப்போக்கு அண்ணன் மட்டும் வந்துட்டு போயிடுறேன், அவரை வச்சு இன்னொரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க. சரியா? யாரை ரிலீஸ் பண்ணாங்கன்னு கண்டிப்பாக படக்குழுவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். குறைஞ்சபட்சம் அதை எல்லாருக்குமே ஓரளவுக்கு வந்து படக்குழு மேலே தான் டவுட்டு. பட் அந்த படக்குழு யார் சொல்லி பண்ணியிருப்பான்றது தான் பெரிய டவுட்டு. இடையில யார் லீக் பண்ணியிருப்பா, எங்கேருந்து போயிருக்கோம்? கண்டிப்பாக அதை பயங்கரமாக சேஃபாக தான் வச்சுருந்துருப்பாங்க. அப்படி சேஃபாக வச்சுருக்கிறப்ப எவன் அதை வந்து அந்த சேஃபை அன்லாக் பண்ணி அதை வெளியில் எடுத்து விட்டது எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் இருந்தாலும் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க, எங்கே போய் இது நிற்குது, எவன் எடுத்து வெளியில் விட்டான்னு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தெரியும். அன்னைக்கு இருக்கு அந்த நாய்க்கு. ஆனால் எவன் எடுத்து விட்டாலும் உருப்பிடவே மாட்டியா சத்தியமாக. அதெல்லாம் எவ்வளோ பெரிய வைத்தறிச்ச தெரியுமா, எவ்வளோ பேர் உழைப்பு தெரியுமா? பண்ணியிருக்கக்கூடாது. அந்த பாவம்லாம் சும்மா விடாது, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.